ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி பேச போகிறோங்க. குரு அதிசார பயிற்சி பலன்கள். வழக்கமாக குரு பயிற்சி ஆவார், ஆனால் இப்போது சீக்கிரமாகவே அதிசாரம் பெறுகிறார். எப்போ அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த அதிசாரம் பெறுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது. மொத்தம் இந்த அதிசாரம் 62 நாள் நடக்குதுங்க. குரு மிதுனத்தில் இருக்கார், அதாவது ஃபாஸ்ட்டாக போயிடுறார். எங்கே அப்படின்னா கடகத்துக்கு போகிறார். முன்கூட்டியே போகிறாருன்னு வைங்களேன். முன்கூட்டியே 62 நாள் அங்கே சஞ்சாரம் செஞ்சுட்டு மறுபடியும் வக்கரம் பெற்று மிதுனத்துக்கு வருகிறார். இது 62 நாள் நடக்குது இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள். இது பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 டிவிஷனாக தான் நம்ம இதை பலன் சொல்லணும். ஏன்னா இந்த அதிசாரம் முதல்ல அக்டோபர் 18 நவம்பர் 11 வரைக்கும் குரு நேர்கதியில் செல்கிறார். எவ்வளோ நாளைக்குன்னா 74 நாட்கள் நேர்கதியில் செல்கிறார். உச்ச அமைப்பில் இருக்கிறார் கடகத்தில் போய். அவர் அந்த குரு பகவானுக்கு உச்சம் பெறக்கூடிய இடமே கடகம் தான். அப்போ அங்கே ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லாகிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 டிசம்பர் 19 வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார். அதே குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் நீச்சம். ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது உங்களுக்கு நீச்ச அமைப்பு குரு பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறும் அமைப்பு 38 நாள் அங்கே கடகத்தில் நீச்சம் பெறுகிறார். இப்போ மொத்தம் 62 நாள் இந்த குரு அதிசாரம் பெற்று பலனை ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறார். சில ராசிகளுக்கு ரொம்ப எப்போவுமே குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு தான். அதுலேயும் நிறைய ராசிகள் ரொம்ப நல்லது செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் இந்த குரு அதிசார பயிற்சி. அப்போ 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை இந்த குரு உச்சம் பெறும்போது தரக்கூடிய பலன். கடகத்தில் தான் இருக்கார் அவர். அதுக்கப்புறம் நீச்சம் அடையும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள். அதாவது உச்சம் பெறும் பொழுது 24 நாட்கள், நீச்சம் பெறும் பொழுது 38 நாட்கள், மொத்தம் 62 நாள் உங்களுக்கு குரு அதிசார பயிற்சியில் இருக்கிறது. இது வரைக்கும் அதாவது எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடியது, சுபீட்சத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் குரு பகவான். ஒரு கல்யாணம், காட்சி, காது குத்து, வீட்டில் சீமந்தம், இப்படி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட கிரகத்தோடு குரு சேர்ந்தாலும் சரி, இல்லை கெட்ட கிரகத்தை குரு பார்த்து அந்த தசை நடக்குது, ஒரு தீய கிரகத்தினுடைய தசை நடக்குது, குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த தீய கிரகத்தினுடைய பலன் கம்மியாக இருக்குது, நல்ல பலனையும் வாரி வழங்கக்கூடிய நிலை ஏற்படும். இதுதான் குருவனுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் சூப்பர். உண்மையிலேயே எல்லா ராசிக்கும் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும். அது அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதிலெல்லாம் நலிந்து போனவர்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலம் வரும். இந்த 12 ராசிகளில் அதை பார்க்கலாம், வாங்க விரிவாக பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா நகைகளை வாங்கி கொடுப்பார். குடும்பத்துக்கு நகை வரும்.
எப்படியாவது வாங்கிடுவீங்க. நகை தங்கத்தை வாங்குவீங்க, வேறு ஆர்னமெண்ட்ஸ் கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வாங்க, ஒவ்வொரு ராசியாக வந்து நம்ம பலனை பார்க்கலாம். குருவானவர் ரொம்ப இருக்கிறதுலே மிகவும் சுபத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம். குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார், பார்க்குற இடமும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது உங்களுக்கு அறிந்ததே. அதுவே குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் இந்த கோச்சார நிலை தருவார். அற்புதம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியால் நன்மையா தீமையா? அது கூட குரு வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் வந்து உச்சம் பெறுகிறார், நீச்சமும் பெறுகிறார். அப்போ 2 டிவிஷனாக நம்ம ப்ரொடிக்ஷனை சொல்லணும் ஒவ்வொரு ராசிக்கும். அதாவது உச்சம் பெறும் பொழுது என்ன பலன் அந்த 24 நாட்கள், நீச்சம் பெறும் பொழுது அந்த 38 நாளும் என்ன பலனை தருவார் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குங்க. அதை ரொம்ப எலாபரேட்டாக பார்க்கலாம். மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குரு பகவான் 12க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். இருக்கிற இடத்துலையே சூப்பரான இடம் 9ஆம் இடம். அப்போது 9ஆம் இடம் தான் சூப்பர். அப்போது 9க்குடையவன் உச்சம் பெறுகிறார். நல்லது தான், அற்புதமான ஒரு நிலை. அப்போது குரு உச்சம் ஆட்சி பெறுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும், நல்ல பலன். உச்சம் பெற்றால் இரட்டிப்பு பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போ குரு உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த அக்டோபர் 18 நவம்பர் 11 வரைக்கும் நேர்கதியில் செல்கிறார். உச்சம் பெற்று நேர்கதியில் செல்கிறார். அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது. இப்போது அந்த உச்சம் பெறும்பொழுது அவர் வந்து பார்வை பலன் வேற இருக்கு. பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்குறார். இதில் குரு 4ல் போய் இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்து வந்த குரு இந்த மேஷ ராசிக்கு இந்த 3ல் குரு இருந்து ஓரளவுக்கு நன்மைகள் தான் தந்தது, பெருவாரியாக வாரி வழங்கலை. ஆனால் இப்போ குரு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுவது ஒரு குறுகிய காலமாக இருந்தாலும் அது ஒரு ஸ்பார்க்கு மாதிரி ஒரு நல்லது நடக்கும். தொழிலையோ உத்தியோகத்திலையோ ஏதோ ஒன்று ஒரு சுப காரியங்கள் நடத்தாமல் பெண்டிங்கில் இருந்திருக்கும். அது வந்து ஸ்பார்க்கு மாதிரி இப்போ எடுத்து போட்டு செய்வீங்க. அதாவது ஒரு மின்னல் மாதிரி டப்புன்னு இந்த 24 நாள் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த 24 நாளில் பெரிய விஷயங்கள் நிறைய நடக்கலாம். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் இந்த உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கலாம், மன ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கலாம், அண்டை அயலார்கிட்ட சண்டை சச்சரவுன்னு இருந்திருக்கலாம். ஏன்னா 7 சனி நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அண்டை அயலார்கிட்ட எதிர் வீடு பக்கத்தோடு அவங்கக்கிட்ட பிரச்சனை இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் உழைப்புக்கான அங்கீகாரம் இல்லாமல் இருக்கலாம். தொழில் உத்தியோகத்தில் ஒரு தொய்வு கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களை பொறுத்தவரையிலும் இப்போ இந்த குரு சுபத்தன்மையானவர் சுப மாற்றங்களை தருவார். சுப செய்தியை கண்டிப்பாக கொண்டு வருவார். தொழில் ரீதியாக நீங்கள் வந்து நல்ல ஒரு சிறப்பாக வருவீங்க. ஏன்னா 9க்குடையவன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் பாக்கியாதிபதி உச்சம் பெறுகிறார். 4ல் உச்சம் பெறுகிறார் அப்படின்னு சொன்னால் 4ஆம் இடம் சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், தாய் வழி சொந்தங்களை சொல்லக்கூடிய இடம். இப்போ தாய்க்கு தேக ஆரோக்கியம் என்பது மிக மிக நிறைவாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா நடக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், நீங்கள் சுகவாசியாக இருக்க போகிறீங்க, பாக்கியசாலிகளாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்தவரை அங்கிருந்து 12ஆம் வீட்டை பார்க்குறார் சனி பகவான். 12ஆம் வீட்டில் சனி இருக்கார். ஏற்கனவே அந்த குரு பார்க்குறாரு, சனியை பார்க்குறார். சனி ஏற்கனவே வக்ரகதியில் இருக்கார். அப்போ குரு பார்த்தா அவர்
வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் சனி. இருந்த போதிலும் 12ல் இருக்கக்கூடிய சனி சில சிரமங்களை கொடுக்குறார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தார். இப்போது குரு பார்வை இருப்பதால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தீய பலன் குறைந்து அதிகப்படியான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, அதாவது 7ரை சனியினுடைய தாக்கம் இருக்கும், பட் இருந்தாலும் ஹெவியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது அந்த 7ரை சனியினுடைய தாக்கம் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாங்க. சரி, 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம். இதெல்லாம் நீங்கள் அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு, அதாவது வண்டியில் ரிப்பேராக இருக்குது, அதை சரி பண்ணிக்கலாம், இல்லை பழசு விற்றுட்டு புதுசு வாங்கலாம். மற்றபடி வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ, வீட்டை அலங்காரம் பண்ணுறதோ, இல்லை புதுசாக வீடு வாங்கவோ அப்படி ஒரு அமைப்பு கண்டிப்பாக உருவாகும், சிறப்பாக இருக்கும். அதுவும் 12ஆம் வீட்டை பார்க்குறார் குரு. 9க்குடையவன், 4ல் குரு கடகத்தில் உட்காந்துருக்கார். இந்த வெளிநாடுலாம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக போகலாம். உங்களுக்கு அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உண்டு. 8ஆம் இடத்தை பார்க்குறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இந்த தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திச்சிங்க, அதெல்லாம் ரெக்டிஃபிகேஷன் ஆகி கொஞ்சம் சிறப்பாக செல்லும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை குரு பார்த்தால் பதவியில், உத்தியோகத்தில், தொழில் பண்ண இடத்துல இருந்து வந்த சிரமங்கள் விலகும். அதிகாரிகள், உடன் பணியாற்றக்கூடியவர்களால் ஏற்பட்ட அவங்களால கிடைத்த சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படுமா? கண்டிப்பாக. ஏன்னா ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா இப்போ ஜீவனம் சிறப்பாக இருக்கும். அது தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும். ஸோ தொழில் சிறப்பாக நல்ல சம்பாத்தியத்தை பண்ண போகுது. உத்தியோகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களை பொறுத்த வரலையும் புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க இப்போ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். முயற்சி பண்ணிங்கன்னா பாக்கியமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு குரு உச்சம் அடைவது என்பது இந்த வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும். தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்திருக்கலாம். தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. டெஃபினட்டாக நல்லதே நடக்கும். இது இந்த 24 நாள் உச்சம் அடைகிறார் மேஷ ராசி. அதாவது மேஷ ராசிக்கு இந்த குரு கடகத்தில் உச்சம் அடைவது என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. தங்கம், வெள்ளி, ஆர்னமெண்ட்ஸ், இந்த வைரங்கள் அது போல் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இது வரைக்கும் தடங்கள் ஆகிருக்கலாம். இப்போ அந்த தடங்கள்லாம் விலகி நீங்கள் அதற்கான ஏற்பாட்டினை கவனிப்பீர்கள். இது தாங்க குரு உச்சம் அடைஞ்சி கண்டிப்பாக இந்த மேஷ ராசிக்கு தரக்கூடிய ஒரு அற்புதங்கள். பல அற்புதங்களை நடத்துவார். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணலாம். உத்தியோகம், அதாவது தொழிலுக்காக புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறீங்க, தொழில் துவங்கலாம். இப்படி பல விதங்களில் உங்களுக்கு உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் விலகி எப்படி குரு உச்சத்தை நோக்கி செல்கிறாரோ, உச்சத்தில் இருக்கிறாரோ, அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல நிலைக்கு, ஏன்னா பாக்கியாதிபதி உச்சமடைவது, நீங்களும் உச்சமான ஒரு நிலைக்கு செல்வீர்கள். பேரு, புகழ், அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம். சரி, நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 19 வரைக்கும் குரு வக்ரம் ஆயிடுறார். அதே கடகத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் அது நீச்ச பலனை தரும் அப்படின்னு ஒரு கணக்கு. அப்போ பாருங்கள், இது 9க்குடையவன் நீச்சப்படலாமா? நீச்சப்படுகிறார். ஆனால் 12க்குடையவன் நீச்சப்படலாம். பட் இருந்த போதிலும் நீச்சம் படும் பொழுது சில
வேலைகளிலோ தொழிலிலோ இல்லை எல்லா இடத்துலையும் சில பிரச்சனைகள் வரக்கூடும். ஏன்னா குரு வந்து பவர் இழந்துடுறார். அப்போது திடீர்னு ஒரு 24 நாள் உங்களுக்கு சூப்பராக கொண்டு போய் அப்படியே ஒரு ஆங்கான மாதிரி ஒரு நிலை ஏற்படும். என்னப்பா அது நடக்கும்னு எதிர்பார்த்து நடக்கலையே அப்படிங்கிற ஒரு நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுவீங்க, இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு. அது பார்த்தா அந்த குரு நீச்சமாக இருக்கிறதால கொஞ்சம் ஸ்லோவான ஒரு நிலை இருக்கும். பட் இருந்த போதிலும் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள், உயர்கல்வி வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், அதில் குறிப்பாக இந்த காவல்துறை, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த அவங்க புலனாய்வுத்துறையில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சில விஷயங்களை வந்து அவங்க அணுகி அதை வெளியே கொண்டு வரக்கூடிய, அந்த ரகசியங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு மேலிடத்தில் செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு அற்புதம் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடத்தை சனி இருந்தாலும் குரு பார்க்கல. இது நாள் வரைக்கும் தூக்கம் இல்லை, உறக்கம் இல்லை, வேலைக்கு உண்ணலை உறங்கலை, டென்ஷன் பரபரப்பு. ஆனால் இப்போது அதே 7 சனி இருந்தாலும் அதனுடைய வீரியம் குறையும், நல்லா திருப்திகரமாக இருப்பீங்க. நீச்சமானாலும் குரு பார்வை தாங்க, அதனால் ஒன்றும் இது பண்ண வேண்டாம். பட் இருந்த போதிலும் உங்களுக்கு வந்து முதல் 24 நாள் இருக்கிற அளவுக்கு ஒரு எல்லாமே சட்டுப்பட்டு முடிஞ்சு சூப்பராக கொண்டு வரும். அடுத்த 38 நாள் வந்து ஒரு கடப்பில் போட்ட மாதிரி ஆகிடும். அதுதான். மற்றபடி தொழில் உத்தியோகம் இதெல்லாம் வந்து ஒரு தொய்வு இல்லாமல் சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு அம்சம். ஏன்னா 10ஆம் இடத்தையே குரு பார்க்குறாரு. நீங்களே எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நீங்கள் தொழிலை பார்த்துப்பீங்க. ஜீவனஸ்தானம் ரொம்ப சிறப்பாக வரும். இந்த சக ஊழியர்கள்கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் விலகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த குரு ஓரளவுக்குன்னு இல்லை, நிச்சயமாக குரு அதிசார பயிற்சி நன்மையை அளிக்கும் என்று சொல்லலாம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.